பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒய்து கால ரப்புக்கலில் மலாயிகா. நாயகமே, உங்களுடைய ரப்பு மலக்குகளிடத்திலே கூறியதை நினைவு கூறுங்கள். இன்னி ஜாயிலுன் ஃபில்லரதி ஹலீஃபா, பூமியிலே ஒரு பிரதிநிதியை நான் அமைக்கப் போகின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறினான். மலக்குகள் கூறினார்கள், காலூ வதஜாலு ஃபீஹா மையுசிது ஃபீஹா வயஸ்ஃபிகுத்திமா. பூமியிலே குழப்பம் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய படைப்பையா பூமியிலே பிரதிநிதியாக நீ அமைக்கப் போகின்றாய்? வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய புகழை நாங்கள் தஸ்பீஹு செய்கின்றோம். வனுகத்திஸு லக, உன்னை தூய்மைப்படுத்தி நாங்கள் துதிக்கின்றோம் என்பதாக மலக்குகள் கூறினார்கள். அப்போ அல்லாஹ் தாலா கூறினான், கால இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தாலா கூறினான். இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளிடத்தில் அல்லாஹ் தாலா ஒரு ஹலீஃபாவை, ஒரு பிரதிநிதியை நான் உருவாக்கப் போகின்றேன் பூமியிலே அப்படின்னு அல்லாஹ் தாலா சொன்ன பொழுது, மலக்குமார்கள் இருக்கிறார்களே, ஃபசாது பண்ணுற ரத்தம் ஓட்டக்கூடிய இவனை போய் ஏன் படைக்க போகிற அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மலக்குகள் கூறினார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் சொல்லுகின்றான். இதுக்கு ஒரு சில விளக்கங்கள், ஒரு சில பதில்கள் அது நேற்று உங்களுக்கு சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒரு சில பதில்கள் கேளுங்க. அதாவது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பூமியில் ஹலீஃபாவாக மனித சமுதாயத்தை படைக்கப் போவதாக அல்லாஹ் சொன்னபோது மலக்குகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாம் ஃபசாது பண்ணுவானுங்க, ரத்தம் ஓட்டுவானுங்க, அதனால் பூமியில் அவங்கள படைக்காத, நாங்கள் இருக்கிறோம்ல, எங்களை பூமிக்கு அனுப்பி விடு அப்படின்னு சொல்லி மலக்குகள் இந்த மாதிரி சொன்னான். நாங்கள் பூமியில் இருந்து நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய புகழை தஸ்பீ செய்வோம், ஒன்று கத்திசுலக்க, உன்னை தூய்மைப்படுத்தி புதிப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி மலக்குகள் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தாலா சொன்னா, நீங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய ஆளுக, உங்களை எதுக்கு படைக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்குத்தான் தெரியும். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்து இருக்கிறேன். இன்னி ஆலமும் மாலா தாளம். மனிதர்கள் அவங்க பூமியில் அவங்க படைக்கப்பட போடவும், பூமிக்காக பூமியில் மனிதர்கள் இருப்பது தான் லாயக்கு, அவங்க அதுக்கு தான் படைக்கப்பட்டவரே. நீங்கள் மலக்குகள், நீங்கள் வானத்திலே இருப்பதற்கு நீங்கள் தகுதி படைத்தவர்கள். ஸோ உங்களை அங்கே வைக்கணும், இவங்களை இங்கே வைக்கணும். இதில் என்ன மஸ்லஹத் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இன்னி ஆலம் மாலா தாலமும், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்திருக்கிறேன். அல்லாஹ் தாலா இப்படி சொன்னதாகவும் இப்படியும் இந்த ஆயத்துக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களும் அல்லாமா ஹசன் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் தாலா இருக்கிறானே, செய்தியை தான் மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொன்னான். படைக்க போறையா அப்படின்னு அல்லாஹ் செய்தியை தான் சொன்னான். இப்படி இவங்க சொல்கிறாங்க. அல்லாமா சுதீர் அஹ்மத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தாலா மஷ்வரா செய்தான். மஷூராவுக்கும் செய்தி சொல்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. மஷூராங்கிறது முடிவு பண்ணிட்டு வந்துட்டு பேசுகிறதுக்கு பேர் மஷ்வரா கிடையாது. அது மஷ்வராவே பண்ணாமல் இருந்துடலாம். மஷராங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அபிப்பிராயங்களை கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறது, அதுதான் மஷ்வரா அப்படிங்கிறது. அல்லாமா சுதீர் ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் தாலா மஷ்வரா தான் அல்லாஹ் தாலா செய்தான். இல்லைன்னு சொன்னால் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மலக்குகளிடத்தில் இதை சொல்ல வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது? ஒரு தேவையும் இல்லையே. அப்போ அல்லாஹ் தாலா சொன்னதினுடைய நோக்கமே இல்லாமல் போகின்றதே அப்படின்னு அல்லாமா சுதீர் அஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த மாதிரி அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் இந்த ஆயத்துக்கு. இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹதீஸில் இருக்கிறது, அல்லாஹ் தாலா இருக்கிறானே, பூமியை உருவாக்கிய பொழுது முதலிலே மக்கா முக்கர்ரமாவை தான் அல்லாஹ் தாலா உருவாக்கினான். மக்கா தான் வேர்ல்டு சென்டர் பிளேஸ்.
உலகத்துக்கு மையப்பகுதி எது அப்படின்னா மக்கா தான், காபத்துல்லா தான். காபத்துல்லா தான் உலகத்தினுடைய மையப்பகுதி. வேர்ல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மையப்பகுதி அது காபா, மக்கா தான். மக்கா இருக்கிறதே அந்த பூமியை தான் அல்லாஹ் முதலில் படைத்தான். படைத்து அதுக்கப்புறம் மேலே தான் பூமியை அப்படியே பெருசாக்கி அல்லாஹ் தாலா இந்த வேர்ல்டு அல்லாஹ் தாலா உருவாக்கினான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் அந்த காபத்துல்லாவிலே தவாஃபு செய்தவர்கள் அவர்கள் மலக்குகள் தான். மலக்குமார்கள் இருக்கிறார்களே, அவங்க தான் அந்த காபத்துல்லாவிலே முதலிலே தவாஃபு செய்தார்கள். ஸோ அதனால் அவங்க விருப்பம் என்ன அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க நினச்சாங்க. அப்போ அல்லா தாலா கூறிட்டான். அல்லா தாலா, உங்களுக்கு இங்கே வேலை இல்லைப்பா, உங்கள் வேலை அது மேலே இருக்குது, அங்கே வானத்தில் உங்கள் வேலையெல்லாம் இருக்குது. இங்கே மனிதர்கள் வாழக்கூடிய பூமி இந்த பூமி அப்படின்னு சொல்லி இப்படி அல்லா தாலா கூறினான். இதுவும் ஒரு விளக்கம் இந்த ஆயத்துக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போல இன்னொரு விளக்கம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, மலக்குமார்கள் சொன்ன மாதிரி மனிதர்கள் இருக்கிறார்களே, அவங்க மையுசிது ஃபீஹா வ யஸ்பிகு திமா, மனிதர்களிலே ஃபசாது பண்ணுறவனும் இருப்பான், கொலை பண்ணுறவனும் இருப்பான், இந்த மாதிரி கெட்ட பயல்களும் இருக்கத்தான் செய்வானுங்க மனிதர்களிலே. அப்போ தீயவர்கள் இருக்கும்போது ஒருத்தர் நல்லவராக இருக்கணும். அவர் அந்த பிரச்சனைகளுக்கு நியாயமான தர்மமான முறையில் அவர் தீர்ப்பு செய்ய வேண்டும். அவர்தான் ஹலீஃபா, அவர்தான் அந்த பிரதிநிதி. யார் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் யார் வாழுகின்றாரோ அவர்தான் அந்த பிரதிநிதி. மாறு செய்யக்கூடியவன் பிரதிநிதி கிடையாது. அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரதிநிதியாக ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது என்னமோ சரியாக என் மனசுக்கு படலை. ஏன் படலை அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி மட்டும் அல்லாஹ் தாலா பேசலையே. அல்லாஹ் தாலா மொத்த மனித சமுதாயத்தை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றான். பனி ஆதமை பற்றி அல்லாஹ் பேசி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி மட்டுமா அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் பேசுகிறான்? கிடையாது. அப்படிங்கிறப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மட்டும் குறிப்பாக்குவதுங்கிறது அது எப்படி சரியாகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த விளக்கமும் சொல்லப்பட்டு இருக்குது இந்த ஆயத்துக்கு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது, அல்லாஹ் தாலா இருக்கின்றானே பூமியில் மனிதர்களை படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு மேலே அல்லாஹ் தாலா ஜின்களை இந்த பூமியில் அல்லாஹ் தாலா படைத்து வைத்திருந்தான். அவங்க பண்ண அட்டூழியம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பூமியில் ஃபசாது பண்ணிக்கிட்டு, பூமியில் நிறைய கெட்ட வேலைகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் தாலா பார்த்தான். எப்பயுமே அல்லாஹ்வினுடைய நியதி, அல்லாஹ் தாலா ஒரு கட்டம் வரைக்கும் விடுவான் அக்கிரமம் பண்ணுறவங்கள. அதுக்கப்புறமேல அல்லாஹ் தாலா அவங்கள இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுவான். அது மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஜின்களை அல்லாஹ் தாலா விரட்டுவதற்காக வேண்டி இபிலீஸையும் இபிலீஸினுடைய கூட்டாளிகளையும் அல்லாஹ் தாலா அனுப்பி வைத்தான். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஜின்னுங்களை எல்லாம் அடித்து விரட்டி போங்கடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி தீவுகளுக்கும் மலைகளுக்கும் அவர்கள் விரட்டப்பட்டார்கள். பூமியில் அவங்களுக்கு இடம் அப்படின்னு சொன்னால் தீவுகளும் மலைகளும் எது அசிங்கமான இடங்களாக இருக்குதோ அதெல்லாம் தான் ஜின்களுடைய இடம். அதனால தான் டாய்லெட்டுக்கு போகும்போது அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாயிஸ், ஹுபுஸுங்கிறது ஒரு ஜின்னு, ஹபாயிஸுங்கிறது அது ஒரு ஜின்னு. ஹுபுசி வல் ஹபாயிஸ், ஆம்பளை ஜின்னு பொம்பளை ஜின்னு, குபுசு ஹபாயிஸ். இப்போ இந்த மாதிரி கெட்ட இடங்கள், மோசமான இடங்கள், தீவுகள், மலைகள், அங்கே விரட்டப்பட்டுச்சு அந்த ஜின்னு சைத்தானுங்களை, போய் தொலைங்கடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அனுப்புனதுக்கு அப்புறமேல பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை அல்லாஹ் தாலா அந்த ஜின்களுடைய இடத்துல அல்லாஹ் மனிதர்களை உருவாக்கினார். ஸோ அந்த அந்த அடிப்படையில் தான் பிரதிநிதி அப்படின்னு சொல்லி
இப்படி சொல்லப்படுகிறது. இதுவும் இந்த ஆயத்துக்கு சொல்லப்பட்ட விளக்கம்தான். இது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்லுகிறார்கள். அபூ ஜாஃபர் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அந்த அறிவிப்புல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிஜில் அப்படின்னு சொல்லி ஒரு மலக்கு இருந்தார். அந்த மலக்குடைய கூட்டாளிங்க தான் அந்த ஹாரூத், மாரூத் அப்படிங்கிற ஆளுங்க. 2 மலக்குகள். அத பத்தியும் குர்ஆன் ஷரீஃப்ல வரும். இன்ஷா அல்லாஹ் அதையும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல நான் சொல்லுவேன். அந்த ஆயத்து வரும்போது அதுக்குண்டான விளக்கங்கள் சொல்லுவேன். வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலகின்ன ஷயாத்தீன் கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர் வமா உன்சில அலல் மலக்கைன் ஹாரூத்த வ மாரூத். அங்க வருது அந்த ஆயத்துல ஹாரூத் மாரூத்தை பத்தி. அந்த இடத்துல உங்களுக்கு ஹாரூத் மாரூத்தை பத்தி சொல்லுவேன். இந்த இடத்துல நீங்க விளங்க வேண்டியது, இந்த சிஜிலுங்கிற ஒரு மலக்கு இருந்தார். அந்த மலக்குடைய கூட்டாளிகள் தான் இந்த ஹாரூத் மாரூத் 2 மலக்குகள். அவங்க 2 பேர் கூட்டாளிகளாக இருந்தாங்க. இந்த சிஜிலுங்கிற மலக்குக்கு அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, ஒரு நாளைக்கு 3 வாட்டி லௌஹுல் மஹ்ஃபூஸை போய் படிக்கிற அந்த வேலையை போய் அல்லாஹ் கொடுத்துருந்தான் சிஜிலுங்கிற மலக்குக்கு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, லௌஹுல் மஹ்ஃபூஸை போய் படிக்கும்போது, மனிதர்களே இன்னும் படைக்கப்படலை. அந்த லௌஹுல் மஹ்ஃபூஸ் படிக்கும்போது இப்படி பனி ஆதம் மக்கள் மனிதர்கள் படைக்கப்பட போகிறார்கள், அந்த மனிதர்களிடத்துல இன்ன இன்ன குணங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி அதில் எழுதப்பட்டு இருந்ததை படிச்சுட்டு அவர் என்ன பண்ணார், தன்னுடைய கூட்டாளி ஹாரூத் மாரூத் இடத்துல இந்த மாதிரி சொன்னார். இந்த மாதிரி இருக்குப்பா லௌஹுல் மஹ்ஃபூஸில் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கூட்டாளிங்களுக்கு தெரிஞ்சு போச்சு லௌஹுல் மஹ்ஃபூஸில் இப்படி இருக்குது அப்படின்னு. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்துல எப்பொழுது அல்லாஹ் தஆலா பேசினானோ அப்போ அந்த நேரத்தில் இந்த ஹாரூத் மாரூத் இவங்க தான் அல்லாஹ் தஆலா இடத்துல அப்ஜெக்ஷன். மை யுஃப்சிடு ஃபீஹா வ யஸ்பிகு திமா, ஃபசாது பண்ணுறவனுங்க, ரத்தம் ஓட்டக்கூடியவர்கள், இவங்கள போய் எதுக்கு அல்லாஹ் படைக்க போற? நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், உன் புகழை நாங்கள் புகழுகின்றோம், உன்னை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் துதிக்கிறோம், அவங்க எதுக்கு உனக்கு, நாங்கள் இருக்கிறோம் அப்படி சொல்லி இப்படி இவங்க சொன்னதாக ஹாரூத் மாரூத் சொன்னதாக அந்த அறிவிப்பிலே இருக்கிறது. ஆனால் நான் இந்த அறிவிப்புக்கு என்ன விளக்கம் சொல்கிறேன்னா, இது ரசூலுல்லாவினுடைய வார்த்தையாக எனக்கு தெரியவில்லை. இது இந்த அறிவிப்பு அறிவிக்கக்கூடிய அபூ ஜாஃபர் இருக்கிறாரே, அவர் யஹூதி நஸ்ரானிகளிடத்தில் இருந்து இந்த விஷயத்தை கேட்டு, அவர் அந்த யஹூதி நசாராக்கள் இடத்துல கேட்ட விஷயத்த அவர் சொல்கிறத இதை ஒரு ஹதீஸுன்னு சொல்லி சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு எங்கேயுமே படிக்கலை. இப்படி ஒரு அறிவிப்பு வருது, அதனால் இது ஏற்றுக்க முடியாது, ரிஜெக்டட். ஆனால் உங்களுக்கு செய்திக்காக நான் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டு இருக்கிறது தஃசீருடைய கிதாபுகளில். அல்லாஹ் தாலா இடத்துல அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்சிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா, ஃபசாது பண்ணுறவங்க, ரத்தம் ஓட்டக்கூடியவர்களை ஹலீஃபாவாக பூமியில் நீ அமைக்க போகின்றாயா அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் சொன்னதாக இருக்கிறது. அது 10,000 மலக்குமார்கள் மட்டும்தான் அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க மட்டும்தான் சொன்னாங்க. எந்த மலக்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னாரோ அந்த மலக்கெல்லாம் எரிக்கப்பட்டு விட்டார்கள், அழிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இப்படியும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இதுவும் என் மனசுக்கு அது என்னமோ சரியாக படுற மாதிரி தெரியலை. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் நிறைய விளக்கங்கள் அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான். இன்னமும் கொஞ்சம் விளக்கம் இந்த ஆயத்துக்கு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பேசப்படும். சுப்ஹானல்லாஹ்.